தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பலாம். நமக்கு பந்து இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவர் இந்த இரவு வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. கொஞ்ச நேரம் ஆமே அந்நிய வாசலில் நிரம்பி ஜெபிப்போமா? ஆமே ரீகபா ரஷி கரபா. ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக. உமது ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமாக்குகிற வார்த்தை, உம்முடைய வார்த்தையை அனுப்பி பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர் சபையோடு பேசுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. ரீபா கந்த ருஷி கரபா ரீகது ருஷி கரபா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீபா கந்த ரபா ரா ரா ரா. ஆடோனா ஆண்டவரே தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுவீராக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசுனுடைய சீசர்கள் இயேசுனிடத்துல வந்து கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைக்கும் சில காரியங்களை ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்மோடு பேசுவாராக. இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சில அடையாளங்களை சொல்லுகிறது. இந்த அடையாளங்கள் தேசங்களில் நடக்கிற போது 2 காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். ஒன்று, நாம் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற அறிவு நமக்குள்ள வரணும். 2வதாக தேவனை சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற சில அடையாளங்களை வாசிங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். 4வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. கடைசி காலத்துல ஒரு ஆவிக்குரிய வஞ்சனை உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் நானே கிறிஸ்து என்று சொல்லி கொண்டு வந்து வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைங்க மிக கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் கடந்து வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனா, நீங்க மத்தேயு 24வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது
நம்பாதீங்கள், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, நல்ல கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, விசுவாசிகளை, ஈவன் சொல்ல போன ஊழியக்காரங்களே கடைசி நாட்கள்ல வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சபைக்கு அடையாளம் தேவை, சபைக்கு அற்புதம் தேவை. இன்றைக்கு நம்ம பல பிரசங்கங்களை கேட்கிறோம். இந்த பிரசங்கத்தையும் தாண்டி தேவனுடைய வல்லமை சபையில வெளிப்படணும். அல்லேலூயா. சபைக்கு அடையாளம் தேவையான்னு கேட்டா அடையாளம் தேவை. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற போது இந்த கடைசி நாட்களில் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்து இந்த வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கத்தக்கதாய் தேவன் கிரியை செய்யணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள் அடையாளம் அற்புதம் மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. நீங்க அடையாளம் அற்புதம் நடக்கிறது, இயேசு தேவன் அல்ல என்று பிரசங்கிப்பார்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது அவர்களிடத்திலே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்கிறது. வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. பிள்ளைகளே, பாருங்க, யோவான் வயதான ஒரு தகப்பன், அவர் சொல்றாரு, பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. யாரு என்று வேதம் சொல்லுகிறது? வாசிங்க 22வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிப்பார்கள். நல்லா கவனிங்க, அடையாளம் நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆனா அவங்க சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வசனத்தை மறுதலிப்பார்கள், இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிப்பார்கள். நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமே வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைங்க வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அதனால அந்த வசனம் சொல்லுகிறது, எப்படி வஞ்சிக்கப்படாம இருக்க முடியும்? இந்த கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஊழியக்காரர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்றால் எப்படி வஞ்சிக்கப்படாம இருக்க முடியும்? அதே 1 யோவான்ல வேதம் 2 காரியத்தை சொல்லுகிறது. நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, ஒன்று, நீங்கள் 21வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:21. சத்தியத்தை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சபை சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருக்கணும், வேத வசனத்தை நல்லா அறிஞ்சிருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை குறித்த அறிவு தேவை, வேத வசனத்தை குறித்த அறிவு தேவை. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் 27வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். 2வது காரியம் அபிஷேகம். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருப்பார். அவர் சொல்லுவார், இது வசனத்திற்கு புறம்பானது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது வேத வசனத்துக்கு புறம்பானது. அல்லேலூயா. அடையாளம் அற்புதம் நடந்தா கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு உணர்வை கர்த்தருடைய ஆவியானவர் தருவார். அதனால வேதம் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் சகலவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கடைசி நாட்களில போதிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சகலவற்றையும் போதித்து நடத்துகிற ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கவனிக்கணும் 2 காரியம். ஒன்று, சத்தியம் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, நமக்குள்ள ஆவியானவர் இருப்பார். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில போதித்து நடத்துவாராக. அபிஷேகம் போதிக்கிறது, அபிஷேகம் போதிப்புகிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைங்க வசனத்துல கடைசி நாட்கள்ல ரொம்ப ஆழமா இருக்கணும். அல்லேலூயா. பைபிளை மாதத்துல ஒரு நாள் இல்லை,
வாரத்தில் ஒரு நாள் இல்லை, நீங்க வேதத்தை கிரமமாய் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத தேவ பிள்ளைங்க வாசிக்கணும். அல்லேலூயா. சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை கேட்கிறப்போ அதை உணரக்கூடிய காதுகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன நடக்குமா? மத்தேயு 24வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் நல்லா கவனிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்ப கேள்விப்படுறதுக்கு பதிலாக பக்கத்திலே பாம்புகள் எல்லாம் வந்து விழுது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம வாசித்த 21வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. 9-10 யுத்தங்கள் நடைபெறும். யுத்தம்னு சொன்னா பொதுவா வெளி தேசங்கள்ல இருந்து நம்மகிட்ட யுத்தத்துக்கு வருவாங்க. இன்னொரு பக்கம் கலகங்கள், உள்நாட்டு கலகங்கள் இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வாசிங்க அந்த வசனத்தை, தொடர்ந்து சொல்லுகிறத வாசிங்க. இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 1 வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர், நல்லா கவனிங்க, 7 முத்திரைகளை ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். முதல் முத்திரையை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கிறப்போ அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். 2வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் முத்திரைகளை உடைத்த போது 4வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படி. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல யுத்தங்கள் நடக்கிற போது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இல்லை, வேதம் சொல்லுகிறது இந்த காரியங்கள் பரலோகத்திலே நிர்ணயிக்கப்படுகின்றன. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் தேவ பிள்ளைங்க ஜெபிக்கிற போது தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகத்திலே தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் காரியங்களை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. 2வது முத்திரை உடைக்கிறப்போ சமாதானத்தை எடுத்து போடும்படி ஒரு மனுஷன் புறப்படுகிறார். 3ஆம் முத்திரை உடைக்கிறப்ப என்ன நடக்கிறது? வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும். ஒரு யுத்தம் வருகிற போது அடுத்து என்ன நடக்கும்னா பொருளாதார சேதங்கள் உண்டாகும். அல்லேலூயா. பொருளாதார சேதம் உண்டாகும். முதல் முத்திரை 2வது முத்திரை முடிஞ்ச உடனே ஒரு யுத்தம் வருதுன்னா நம்ம பார்க்கிறோம். உடனே எங்கதான் பிரச்சனை வருதுன்னா பொருளாதாரத்தில் போராட்டங்கள் வருகிறது, பொருளாதார நெருக்கங்கள் வருகிறது. அல்லேலூயா. பஞ்சங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 4வது முத்திரை 7வது வசனம் சொல்லுகிறது. 4வது முத்திரை உடைக்க வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம் 8வது வசனம். நல்லா கவனிங்க. அடுத்து என்ன வரும்னா பஞ்சம் உண்டாகும். பொருளாதாரத்தில்
பொருளாதார பிரச்சனை உண்டானதுக்கு அப்புறம் பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 5வது முத்திரையை உடைக்க கண்டேன். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 12வது வசனத்தை வாசிங்க. நிலநடுக்கங்கள் உண்டாகும், இயற்கை சீற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைங்க இந்த காரியத்திற்காய் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது ஆமென், நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. 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 மத்தேயு 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைங்க விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்க. பாருங்க, இப்போ இன்னொரு காரியமும் வேதம் நடக்கும்னு சொல்லுகிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து, நல்ல கவனிங்க, நிறைய பேர் சுய இச்சையின்படி நடக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. சுய இச்சை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய வருகை குறித்த தரிசனம் இருக்காது. ஆலயத்துக்கு வர்றது எது இருக்குன்னா சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக. அப்போ அந்த சுய இச்சையின்படி செய்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, வாசிங்க அந்த வசனம். தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? 2000 வருஷமா சபை பிரசங்கம் பண்ணிட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பிரசங்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஏனோக்குடைய காலகட்டத்திலே இந்த பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனோக்கு பிரசங்கம் பண்றாரு. ஏனோக்கு பிரசங்கம் பண்ணுகிறாரு, தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். யூதா 14வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், சகல பரிசுத்தவான்களோடு நியாயம் தீர்க்க வருகிறார். வருஷம் தாண்டி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ வருஷமா இந்த பிரசங்கத்தை கேட்கிறோம். தேவன் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? சகலமும் இருந்த வண்ணமாகவே இருக்கிறதே. தேவன் எல்லாம் வரமாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் அப்படிதான் நம்ம நிறைய வேலையில நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவன் எல்லாம் வரவே மாட்டா. நம்ம விருப்ப மாதிரி நம்ம வாழலாம், நம்ம விருப்ப மாதிரி செயல்படலாம். ஆனா வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க. 8வது வசனத்தை வாசிங்க. பிரிய மாணவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு நாள் 1000 வருஷம். நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் கலண்டர் இருக்கிறது. ஒரு நாளுன்னா எதை வச்சு குறிப்பிடுறோம்? 24 hours. காலையில் சூரியன் உதிச்சதிலிருந்து சூரியன் மறைந்து மறுநாள் காலையில் வர்றது வரைக்கும் நம்ம ஒரு நாள் கணக்கெடுக்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் கால குறிப்புக்காக படைத்தார். நம்ம சூரியனையும் சந்திரனையும் வெளிச்சத்திற்காக நம்ம பார்த்தாலுமே இந்த சூரியனும் சந்திரனும் தான் கால குறிப்பை காண்பிக்கிறது. நாள் கலண்டரை அதுதான் கணக்கெடுக்கிறது. அதை வச்சு தான் கலண்டரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு கலண்டர் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய உலகில் சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நாட்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர். அல்லேலூயா.
நமக்கு இருக்கிற 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளை போல இருக்கும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போலவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நாட்காட்டிகளுக்கு அப்பாற்பட்டவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு மேலானவர். ஆனா ஆண்டவர் ஏன் தாமதமா இருக்கிறாராம்? வாசிங்க 8வது வசனத்தை, 9வது வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், அல்லேலூயா சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போகாம. ஓ, எத்தனையோ நாள் நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், ஞானஸ்தானம் எடு, ஞானஸ்தானம் எடு, மனம் திரும்பு, ஆமே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், பரிசுத்தமாய் வாழு அப்படின்னு பிரசங்கம் கேட்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம், ஆமே, தாமதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரும் தாமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? இன்றைக்கு வந்தால் ஆமே நானும் நீங்களும் பரலோகம் போக மாட்டோம், ஆமே அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆண்டவர் தாமதமாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமே, வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று. அவர் சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய தாமதம் எனக்கு கிருபை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் வராம இருக்கிறது, ராமே, அவர் தாமதமா இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று, கெட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்த உண்மைதான். ஆனா உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவரு கூட தொடர்பு இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுகிற அனுபவம் இருக்கிறதா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் கெட்டு போகாமல். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க, 3:11. பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க, பரிசுத்த நடக்கை. நான் கொஞ்சம் போன 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனை பற்றி ஊரில் கொஞ்சம் பாஸ்டர்ஸ் குரூப் இருக்கு, அதில் மாறி மாறி பேசுகிறாங்க. எலெக்ஷனை பற்றி பேசுனது ஒரு பாஸ்டருக்கு பிடிக்கல. அவர் திட்டி திட்டி அந்த எலெக்ஷன் குரூப்பில் போடுறப்போ ஒரு சில கெட்ட வார்த்தையும் அதில் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசின்னு சொல்ற நிறைய பேர் வாயில கெட்ட வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த நடக்கை, பரிசுத்த நடக்கை, பரிசுத்தமான பார்வை. ஆண்டவருடைய வருகையில பர்வதங்களும் சூரியனும் சந்திரனும் அழிஞ்சு போகுமா அப்படின்னு சொன்னா, உங்களை காப்பாற்றணும்னா நீங்க பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்க கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவருடைய வருகையில வேதம் சொல்லுகிறது பரிசுத்த நடக்கையும், அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதே பகுதி, தேவ பக்தி. இன்னைக்கு தேவ பக்தி இல்லை. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல சபரிமலைக்கு போயிருக்கிறேன். சபரிமலைக்கு மாலை போடுறப்ப சொல்லுவாங்க, எங்க ஒரு சித்தப்பா உண்டு, அவர் சொன்னாரு, நீ இந்த 40 நாள் விரதம் இருக்கிறப்போ யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் பண்ணக்கூடாது. நீ சப்போஸ் பண்ணினேன்னு வச்சுக்கோ, 18 படியில் ஏறுறப்போ நீ என்ன செய்திருவே? கீழே விழுந்து செத்து போயிடுவேன். அல்லேலூயா. இந்த 40 நாளும் யார் சண்டை போட்டாலும் சரி, எவன் என்ன பேசினாலும் சரி, என்னது உங்களுக்கு தெரியுமா? அந்த வாயிருந்தும் பேசாத, கண்ணிருந்தும் காணாத அந்த தேவனை குறித்து
உலகத்தில் இருக்கிற மனுஷன் பயப்படுறான். ஆனால் இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு தேவ பக்தி இல்லை, பயம் இல்லை, தேவனை குறித்த பயம் இல்லை. நம்ம நிறைய காரியங்களை துணிகரமாய் வாழுகிறோம், துணிகரமாக பேசுகிறோம், துணிகரமாய் சிந்திக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுவீராக, அவர் பயப்படத்தக்கவர். இன்னைக்கு காலையில் தேவனுடைய மகிமையை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தோம். மோசே கேட்குறான், தேவன் ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், நான் உங்களை பார்க்கணும், மகிமையை காண்பித்தர். ஆண்டவர் சொல்கிறாரு, யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த இடத்துல நின்று பார்த்தா, இல்லைன்னா இதுல இருந்து ஒரு 100 மாடி உயரத்தில் நின்று பார்த்தா நமக்கு மேக்சிமம் பர்கா வரைக்கும் தெரியும், மேக்சிமம் பர்கா வரைக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. 100 மாடிக்கு மேலே நின்று பார்த்தா. ஆனா தண்ட சராசரங்களையும் படைச்ச ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். மோசே அதை தான் பார்க்குறோம், நீ உங்களை பார்க்கணும், உம்முடைய மகிமைன்னு சொன்னால் ரியல் பர்சனாலிட்டியை பார்க்கணும், ஆண்டவர் எப்படி இருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இயேசு வெளிப்படுற வரைக்கும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற? நம்ம வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆராதனையில ஒரு பக்தி இருக்கணும், நம்ம ஆராதனையில ஒரு பயம் இருக்கணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு பரிசுத்த பக்தி இருக்கணும். இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். அவர் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ வாரத்தோறு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போறோம்னு இல்லை, இவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. தகப்பனே யெகோவா, நீ சாதாரண மானவர் அல்ல. தகப்பனே யெகோவா, நீ சாதாரண மானவர் அல்ல. தேவ பிள்ளைங்களை கவனிங்க, கடைசி நாட்கள் நிறைய வேளையில் நம்ம மறந்துடுறோம். நிறைய வேளையில் தெய்வ பிள்ளைங்க சபையில் வர்றப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசுவா. நம்ம வீட்டில் இருக்கிறப்பவும் வேலை இடங்களில் இருக்கிறப்பவும் நமக்கு ஒரு பரிசுத்த பயம் காணப்படணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு தேவ பக்தி காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்கள்ல வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுங்க, வாசிக்கிற காரியத்தை வாசிங்க. 7வது வசனம் நம்ம வாசிச்சோம், வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். நல்லா கவனிங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இன்னும் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, வாசிங்க. 2 காரியங்களை வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல, வாசிங்க. நீங்க வாசிங்க, 10ல இருந்து வாசிங்க.
9 வாசிங்க. உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். நல்லா கவனிங்க, உபத்திரவங்கள் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு இந்தியாவில் எல்லாம் நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம். முன்னாடி நிறைய வேளையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு திறந்த வாசல் இருந்தது. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போகவே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நேராக தேசம் போய் கொண்டு இருக்கிறது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உபத்திரவங்கள் உண்டாகும். சபை நடத்த முடியாது, ஆராதிக்க போக முடியாது, நீங்கள் வேதத்தை சுமந்து கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. உபத்திரவங்கள் வரும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இங்கே நல்லா ஆராதிப்பாங்க, ஊரில் போனால் பழைய சர்ச்சுகளுக்கே போயிடுவாங்க. சிலர் இந்த பாரம்பரிய சபைகளுக்கு இருக்கிறவங்க அங்கேயே போயிடுவாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த சர்ச்சுகளுக்கு போகாட்டா ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, அல்லேலூயா ஃபாரினுக்கு போய் என்ன போயிட்டியா? நிறைய பேர் சத்தியத்தை அறிஞ்சும் மறுபடியும் அதே வாழ்க்கையில் தான் இருக்கிறாங்க. இங்கே நல்லா ஆராதிப்பாங்க, ஆனால் ஊருக்கு போனால் இங்கே அபிஷேகம் பெற்றவங்க அங்கே ஊருக்கு போனால் அபிஷேகமே பேச மாட்டேங்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சமூகத்தை குறித்து பயம், உலகத்தை குறித்து நம்ம ரொம்ப பயப்படுறோம். மற்றவங்க நம்மளை தப்பாக பேசுவாங்களே, மற்றவங்க நம்மளை துன்புறுத்துவாங்களே. இல்லை, வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு உபத்திரம் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை நமக்கு வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பக்கம் நமக்கு இன்டர்னலா சபையில் உபத்திரம் வரும், இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறத வாசிங்க. அந்த பகுதியை வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல உலகமெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க ஜெபிக்கணும். அமெரிக்காவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சில குடும்பங்கள் இணைந்து, அவங்க சாதாரண விவசாயம் பண்ணுறவங்க, சில குடும்பங்கள் இணைந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க அந்த கிராமத்தில் உள்ள சில குடும்பங்கள் எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்களான்னா, ஆண்டவரே, அமெரிக்காவிலேருந்து எழுப்புதல் புறப்பட்டு உலகமெங்கும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. பல வருஷமா ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு எழுப்புதல் உண்டாகணும், உலகத்தின் கடைசி முனை மட்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஆண்டவர் அந்த வீட்டிலிருந்து ஒரு வாலிபனை எழுப்பினார். பில்லி கிரகாம் என்கிற ஒரு தெய்வ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஓமானுக்காக ஜெபிக்கணும் நம்ம. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நிறைய வேளையில் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னால் யார் சந்திக்கப்படுவாங்க? இல்லை, நம்முடைய வேலை பிரசங்கிக்க வேண்டியது. வேதம் சொல்லலை உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவார்கள்னு வேதம் சொல்லலை. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்றாங்க இல்லைங்கிறது இரண்டாவது பட்சம், பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த உலகமெங்கும் கடந்து செல்ல ஆண்டவர் எங்களை கருவியாக பயன்படுத்துவீராக.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஓமான் தேசம் முழுவதும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவி செல்ல ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இருக்கிற தேசத்தை உலக மேப்ல சொல்லுவாங்க இருண்ட தேசம் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு தேசம். நம்ம 140 விண்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறது. அந்த தேசங்கள் அந்தகாரங்கள் நிறைஞ்ச இடம். அங்கே சுவிசேஷம் நுழைய முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் தேவன் விசேஷ நோக்கத்திற்காய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது அதனால தான் நம்ம செபிக்கணும். ஏன் ஒரு எழுப்புதல் உண்டாகணும்னா, எழுப்புதல் வருகிற போது அந்தகாரங்கள் மாறும். அல்லேலூயா. அடையாளம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ரீகாரா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகள் குணமாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலம் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதிகளை குணமாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். கடைசி நாட்களில் ஆண்டவர் வருவதற்காக நம்ம ஜெபிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் அறிவிக்கப்படணும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாராக. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் பயன்படுத்துவீராக. ஒரு எழுப்புதல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வேணும் ராஜா. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். ஒரு நிமிஷம் ஆண்டவரே, இந்த ஒமான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். வானம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இங்க சபையாய் ஜெபிக்கிறோம். இந்த ஓமான்ல இருக்கிற எல்லா வீடுகளிலும் உங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்ப்பா. இந்த மிடில் ஈஸ்ட் தேசங்களில் எல்லா இடங்களிலும் உங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், முன்னெப்போதும் இல்லாத அளவு இந்த தேசங்களிலே, இந்த தேசத்தின் ஜனங்கள், இந்த மிடில் ஈஸ்ட் தேச ஜனங்கள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஆண்டவருடைய வருகைக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஒரு முக்கியமான அடையாளம். நானும் நீங்களும் அதில் ஒரு பங்காய் கர்த்தர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் சபையார் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உண்டு. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. எங்களை மாத்துங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் வெளிப்படுவீராக, தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11